மாதம் நம்ம சேனல்ஸில் நிறைய சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் டே 5 தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து வீட்டுக்கு மிரரு, டார்ச்சு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இங்கே வந்து எதனால் நான் ராக்கை வச்சுருக்கேன்னா 2 க்ரீப்பர்ஸ் வெடிச்சிட்டானுங்க. அது வந்து நான் சாண்டை கலெக்ட் பண்ணலான்னு வந்தேன். அது அந்த இடத்துல கொஞ்சம் சாண்டை உடச்சி அந்த இடத்துல வச்சு இங்கே சாண்டை பரப்பினேன். சாண்ட் எடுக்கலன்னு வெளியே வந்து அடுத்த செகண்டே க்ரீப்பர் வெடிச்சிட்டான். அதனால தான் அங்கே நம்மக்கிட்ட கொஞ்சம் ராக்ஸ் இருந்ததில்ல, அதை வச்சு நான் கொஞ்சம் அங்கே சரி பண்ணி விட்டுருக்கேன். மிரரும் நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறையவே கிடச்சிடுச்சு. ஏன் நான் இந்த மாதிரி வீடு கட்டுறேன்னா, இது ஜெனியக்கா கட்டின வீடு தான். ஏன்னா எனக்கு அவங்களோட டிசைன் பிடிச்சிருந்தது. அவங்களோட ட்ரீம் ஹவுஸு நம்ம கட்டலாமான்னு பார்த்தீங்கன்னா அது வேணாம். எனக்கு வேறு லெவலில் ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்குது, அதை கட்டலான்னு தானே இருக்கேன். அது இன்னும் கூட நல்லாவே இருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும்னா, கிட்டத்தட்ட கீழே ஃபார்மு, மேலே வந்து தான் நம்ம வீடுன்ற மாதிரி. ஓகே, நம்ம இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டார்ச் வச்சிடலாம் வெளியே. ஓகே, இங்கே ஒன்று, இதுக்கப்புறம் இங்கே ஒன்று, இதுக்கப்புறம் இங்கே ஒன்று. ஓகே, இப்போ உள்ளே போய்ட்டு டார்ச் வச்சுருவோம். ஏன்னா உள்ளேயும் கொஞ்சம் லைட்டிங்காக இருக்கட்டும். இந்த இடத்துல நம்ம வைக்கணும். இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. அவ்வளோதான், டார்ச் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வீடும் நல்லா இருக்குது. நம்ம போய்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். சீக்கிரம் போகணும். ஓகே, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் வருமானு தெரியலையே. ஓரப்பட்ட திங்ஸ் இருந்துருக்கு கைஸ். ஓகே, அந்த செஸ்ட் அங்கே இருக்கட்டும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு செஸ்ட் இருந்ததில் அதை எடுத்து அங்கே போட்டு நம்ம எடுத்த பொருள் அங்கே வச்சுட்டு கிராஃப்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். டோர் ஓப்பன் ஆகிடு. ஓகே, நான் செஸ்ட்டு வந்து எங்கே வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, செஸ்ட்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். பெட் இங்கே பக்கத்தில் கிராஃப்டிங்கு. ஓகே, எல்லாத்தையும் வச்சுருவோம். இந்த பெட்டை நம்ம அங்கேயே போட்டுடலாம். ஏன்னா நம்ம இந்த பெட்டு தான் இங்கே போடணும், ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப நேரம் கழித்து தான் இந்த மரத்தையும் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு பலம் தோண்டணும்ல, அந்த சாண்டு. நம்ம டே 6 டைமண்டை தேடி மைண்ட் பண்ணணும். ஏன் நான் டைமண்டை தேடி மைண்ட் பண்ண போகிறேன்னா, ஏன்னா நம்மளுக்கு டைமண்ட் தேவை. நெதர் வேர்ல்டுக்கு போகணும். நெதர் வேர்ல்டுக்கு போனோன்னா அதுக்கு நம்மளுக்கு டைமண்ட் தேவைப்படும். டைமண்ட் தேவைப்பட்டால் தான். டைமண்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த பெட் இங்கேயே ப்ளேஸ் பண்ணிடுறேன். அது ஆல்ரெடி அங்கே தான் இருந்தது. கிராஃப்டிங்கை நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்கிற பொருளையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் நம்ம பொருள் தானே. நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் வில்லேஜ்லேருந்து எடுக்கிறோம். அது தவிர வேறு எதுவும் எடுக்கலை. டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ கூட நான் இன்னொன்று செய்யணும். அது என்னென்னா, இன்னொரு லூட்டு வச்சா தான் அங்கே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 லூட்டாக வைக்கணும். ஓகே, இங்கே வந்து கிராஃப்டிங்கு, இங்கே வந்து சமைக்கிறது, கிளாஸ் இருக்குது. கிராஃப்டிங் ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ கிராஃப்டிங் நம்மகிட்ட வுட் இருக்கா? ஓகே, கிராஃப்டிங்கில் ஒரு லூட் ஒன்று செஞ்சுப்போம். ஓகே, வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கா? ஓகே, மொத்தத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க. அப்போ தான் நமக்கு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே வரும். பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு தான் டே 6 போட போகிறோம். டே 6 வந்து நம்ம டைமண்டை தேடி மைண்ட் பண்ணுறதுக்கு போகலாம். இதோட வீடியோ முடிச்சுப்போம். பாய்.